This video sponsored by EduCoast. EduCoast offers skill-based courses in digital marketing, stock market, coding, and more. It provides self-paced and live classes with expert mentors. Campfield Learning helps students practice with real-world projects. Courses are available in both Tamil and English. Get certified and boost your career with affordable combo offers. இந்த கோர்ஸ்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இந்த கோர்ஸில் வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து எப்படி வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து ரொம்ப தெளிவாக தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் சொல்லித்தராங்க. இந்த எஜுகோஸ்ட் நீங்கள் வந்து இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து ரொம்ப வாழ்க்கைக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் நம்மளோட அடுத்த கட்டத்துக்கு வந்து போகிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இன்னைக்கு நான் சொல்ல போகிற கதை வந்து திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் உள்ள ஒரு கிராமத்தில் வந்து சரவணன் அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து நடந்தது தான் சொல்ல போகிறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த சரவணன் வந்து 1996 அந்த கட்டத்தில் இருக்கும்போது ஒரு 10th வரை படிச்சுட்டு அதுக்கப்புறம் படிப்பு வரல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வேலை இல்லாமல் சும்மா பசங்களோட விளையாட அப்படி ஊர் சுத்த அப்படியே தெரிஞ்சிருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களோட வீட்டுக்கு வந்து அந்த சரணோட மாமா வந்து வந்திருக்காரு. அதாவது அவங்க அம்மாவோட தம்பி. வந்துக்கிட்டு இருக்கும்போது நல்லா பேச வைக்க இருந்திருக்காங்க. அப்போ அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, "இந்த மாதிரி படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கான். நீ ஏதாவது வேலை வாங்கி கொடு" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் என்னவா இருக்கார் அப்படின்னா, ஜிஹெச்சில் வந்து சொந்தமாக ஆம்புலன்ஸ் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நான் கூட்டிகிட்டு போகிறேன். என்னோடய வண்டிக்கு டிரைவராக நான் என்னோட இதாக வச்சுக்கிறேன். அவருக்கு சம்பளமும் உனக்கு மாதம் மாதம் உங்களுக்கு அனுப்பி விட்றேன். அவனுக்கு டெய்லி செலவுக்கும் நான் கொடுத்துட்றேன்" அப்படின்னு சொல்லுவார். உடனே இவங்களும் அனுப்பி விட்ருவாங்க. அவனும் போவான். ஒரு நாள் வேலை பார்த்துட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவான். ஏன் அப்படின்னா, ஆம்புலன்ஸ் டிரைவரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அங்கே எந்த ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ஏதாவது கிடந்தாலோ இல்லை ஏதாவது பிணங்கள் கிடந்தாலோ நம்ம வந்து தூக்கணும். அதை பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு தூக்கம் வராது. அதே போல் தான் அவனுக்கு பிடிக்கலை. இந்த மாதிரி மாமா எனக்கு இது மாதிரி வேலை பிடிக்கலை. எனக்கு அதை பார்த்தாலே ரொம்ப ஒரு மாதிரி வருது. என்னால் சாப்பிடவும் முடியலை. நைட்டு படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு வந்து அவர் சொல்லுவார், "இதெல்லாம் பழகிரும்டா 2 நாளில். நீ என்ன பண்ணுனா இன்றைக்கி வந்து ஒரு பீர் வாங்கி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு தூங்குனீன்னா உனக்கு எதுவுமே தெரியாது" அப்படின்னு சொல்லுவார். அதே போல் அவனும் பீர் வாங்கி குடிச்சிட்டு தூங்குவான். காலையில் நல்லா எந்திரிச்சிருவான். அது வந்து அவனுக்கு நல்லாவே இருந்துச்சு. இதே போல் என்ன பண்ணுவான்னா, டெய்லி வேலையை முடிப்பான். போகிற வழியில் ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து பீர் அடிச்சுட்டு இப்படி தான் போவான். ஒரு நாள் அப்படி தான் மரத்துக்கு கீழே உட்காந்து பீர் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி அடிக்கும்போது ஒரு பொண்ணு வந்து அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகுது. அதோட என்னடா நம்மளை பார்த்து ஒரு பொண்ணு சிரிச்சுக்கிட்டே போகுதே அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு அங்கிட்டு இங்கிட்டு பார்ப்பான். ஏன்னா அது வந்து ஒரு முச்சந்தி மாதிரி இருக்கும். 3 சந்து போகும். அதோட தேடி பார்ப்பான், இருக்காது. சரி மறுநாள் நாளைக்கு ஒரு மான் பள்ளி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மாதிரி அந்த டயத்தை வந்து மறுபடியும் பீர் அடிச்சுட்டு இருப்பான். அப்போ அந்த பொண்ணு வரும், சிரிச்சுக்கிட்டே போகும். ஒன்று இவன் வந்து கேட்பான், "என்ன நீ யார் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகிற?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, "நான் தான் ராசாத்தி. இந்த மாதிரி நான் அங்கே வேலைக்கு போயிட்டு பஞ்சமிலுக்கு வேலைக்கு போயிட்டு எனக்கு ஷிஃப்ட் இப்போ தான் முடியும். நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்லும். சொன்ன உடனே அதோட சரி இந்த நேரத்தில் நடக்காதீங்க, வாங்க உங்கள் வீட்டில் போய் விட்டுறேன், என் கூட வாங்க அப்படின்னு கூப்பிடுவான். கூப்பிட்டதுக்கு அதுவும் ஏறி போகும். அங்கே போகிற வழியில் ஒரு சுடுகாடு மாதிரி ஒன்று இருக்கும். அந்த சைடு அதுக்கிட்ட போனோடனே என்னை இறக்கி விட்ரு அப்படின்னு சொல்லும். "ஏன் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நம்ம உங்கள் வீட்டையும் நான் பார்த்துட்டு போயிடுறேன்" அப்படின்னு சொல்லுவான். சொன்னதுக்கு, "இல்லை இல்லை எங்கள் அம்மா அப்பாலாம் திட்டுவாங்க, என்னை இங்கேயே இறக்கி விட்ரு" அப்படின்னு சொல்லும். அவன் அங்கேயே இறக்கி விட்டு போயிடுவான். மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னா,
அதே நேரத்தில் உட்காந்து பீர் அடிக்கும்போது மழை வருது, சரியான மழை. அதோட என்னடா அந்த பொண்ணையும் காணுமே, ராசாத்தியை காணுமேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளும் ஓடோடி வாரா. இவன் எந்த மரத்தில் நிற்கிறானோ அந்த மரத்துக்கிட்டே அது வந்து நிற்கிது. நின்றவுடனே இவன் சொல்கிறான், இங்கே வந்து ரொம்ப மழை பெய்யுது, நம்ம வந்து இங்கே நின்றா ரொம்ப நனைஞ்சிருவோம். அதனால் பின்னாடி ஒரு அரச மரம் இருக்குது, அங்கே ஒரு குகை மாதிரி இருக்கும், அங்கே நனையாது, நம்ம அங்கே போய் இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே இவளும் சரின்னு சொல்லிட்டு போயிடுவா. 2 பேருமே போய் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்களோ அதே போல் அவங்க பழக்கத்தில் வந்து இருந்துடுறாங்க. இருந்த உடனே என்ன ஆகுதுன்னா, மறுநாள் அவன் வந்து வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனால் அவனுக்கு சரியான காய்ச்சல். அதோட அவங்க அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மழையில் நனையாதன்னு சொன்னால் கேட்குறியா, அவங்க பாரு காய்ச்சலாக வந்து படுத்து கிடக்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதுக்கு இவனுக்கு அப்போ தான் எதுவும் தெரியாதுல்ல. அதோட அவங்க ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போவாங்க. அதோட கூட்டு வந்து வச்சுருப்பாங்க. நைட்டு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கொலுசு சத்தம். இவன் ஒரு புருஷன் மட்டி 2 பேர் இருந்தால் ஒரு சவுண்டு கேட்கும்ல, அந்த மாதிரி சவுண்டு கேட்குது. இவனை வந்து டேய் சரவணா என்ன பண்ணுற அப்படின்னு கேட்ட உடனே டப்புன்னு அவன் தலைவணியில் வந்து அடிச்சிரும். ஏன்னா அந்த காற்று கருப்பு தான் அப்படி வந்து பண்ணுது அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போனோன்னா மறுபடியும் ஆஸ்பத்திரி வந்து கூட்டு போகிறாங்க. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு பக்கத்தில் வந்து ஒரு பாட்டியோட பெட்டுமே இருக்குது. அந்த ஒரு பாட்டியுமே இருக்காங்க. அதோட என்ன ஆகுதுன்னா, நைட்டு வந்து ஸ்டே பண்ண சொல்லிட்டாங்க. அதோட இருக்காங்க. அந்த பாட்டி திடீர்னு ஏய் மதுரை பாண்டி நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு கத்துறாங்க. கத்துனோன்னே அந்த ஆன்மா வந்து எந்திரிச்சு ஜன்னல் வெளியே ஓடிடுது. ஓடினோடனே அவங்க வந்து கேட்குறாங்க, அந்த சரவணோட அம்மா அப்பா வந்து கேட்குறாங்க, என்ன இப்படி கத்துறீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னா, உன் பையனுக்கு மேலே ஆவி வந்து மேலே ஒரு 20 வயசு உள்ள ஒரு பொண்ணோட ஆவி வந்து படுத்து கிடந்துச்சு. நான் மதுரை முனியை அந்த பாண்டியை கூப்பிட்டோன்னே அது ஓடிடுச்சு. நீ வந்து கடைசி நேரத்தில் காப்பாற்றிட்ட, இல்லைன்னா உன் பிள்ளையோட உயிரே போயிடும். நீ என்ன பண்ணு, பாண்டி கோயிலுக்கு போய் மொட்டை போட்டுட்டு சாமான்லாம் வாங்கி பூஜை பண்ணிட்டு வா, உன் பையன் சரியாயிருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோன்னே ஆமாம் எனக்கும் அன்றைக்கி மனசில் பட்டுச்சு, அன்றைக்கி எனக்கு ஒரு மாதிரி தோணுச்சு, நம்ம போவோம்னு சொல்லிட்டு பாண்டி கோயிலுக்கு போய் அந்த மாதிரி அவங்க வந்து மொட்டையெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ண உடனே அங்கே ஒருத்தருக்கு சாமி வரும். அவங்க சொல்லுவாங்க, கடைசி நேரத்தில் உன் பையனை காப்பாற்றிட்ட, இல்லைன்னா உன் பையன் உயிரோடு இருந்திருக்க மாட்டான் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து அதோட அந்த பையனுக்கு வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவான். அவன் வந்து மொட்டை போட்டு எல்லாம் செய்யணுன்னே எந்திரிச்சு என்னாச்சு ஏம்மா அப்படி நான் இப்போ இருக்கேன், எதுக்கு நான் எனக்கு மொட்டை போட்டிருக்கேன் என்னாச்சுன்னு கேட்பான். கேட்டதுக்கு அவங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க, இல்லைப்பா உனக்கு வந்து காய்ச்சலாக இருந்துச்சுல்ல, அதனால சாமிக்கு வந்து மொட்டை போட வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே அப்புறம் அவங்க கேட்பாங்க, என்கிட்ட ஒரு உண்மையை சொல்லு, அன்றைக்கி நீ மழையில் நனைஞ்சிக்கிட்டே வந்தியே, அன்றைக்கி நைட்டு என்ன நடந்துச்சு அம்மாக்கிட்ட மறைக்காமல் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து சொல்லிடுவார், இது மாதிரி நடந்துச்சுன்னு சொன்ன உடனே அதோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சரவணோட அம்மா அப்பா 2 பேருமே அந்த அந்த புளிய மரத்துக்கிட்ட வந்து ஒரு பாட்டி வந்து பூக்கடை வந்து வச்சுருப்பாங்க. அப்போ அங்கே போய் வந்து கேட்குறாங்க, இங்கே ராசாத்தின்னு யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டதுக்கு ராசாத்தியா, அவளை பற்றிங்க நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதோட இவங்க வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. சொன்ன உடனே அந்த பாட்டிம்மா வந்து சொல்லுவாங்க, ராசாத்தியா அந்த பொண்ணு வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஒரு லாரி டிரைவர் வந்து ஒரு போதையில் வந்து ஏற்றிட்டான். அதில் வந்து ஆக்சிடென்ட் ஆகி வந்து இறந்துருச்சு. இதை வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போகும்போது அந்த பொண்ணோட கையில் இருந்த மோதிரத்தை வந்து எடுத்துகிட்டு போயிட்டான். அதனால் அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணோன்னா, அந்த லாரி டிரைவரையுமே பழி வாங்கிருச்சு, அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரையுமே பழி வாங்கிருச்சு. வருஷம் ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒருத்தரை வந்து இதுக்கு பழி வாங்குறது அந்த வேலையாகவே இருக்குது. நிறைய பேர் வந்து ராசாத்தி அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு சொல்லுவாங்க. அதனால் அது பயங்கரமான ஒரு ஆன்மா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோன்னே அப்பாடி நம்ம பிள்ளைய எப்படியோ காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இனிமேல் அவனை வந்து அந்த மாதிரி காற்று கருப்பு உள்ள இடத்துக்கு நைட் நேரத்தில் அண்டயத்துக்கு போகாத அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு உண்மையான கதை. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.